அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான் பேசுறேன் ஸ்மார்ட் ட்ரேடிங் அகாடமிலேருந்து. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்க அனைவருக்கும் எனது நன்றிகள். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீக்லி ரிவ்யூ பத்தி அனலைஸ் பண்ண போறோம். கடைசி வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அப்புறம் சில ஸ்டாக்ஸ் எப்படி மூவ் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி அடுத்த வாரத்துக்கு தேவையான தகவல் மண்டே டு ஃப்ரைடே என்னென்ன தகவல் தேவைப்படும் ட்ரேடிங் என்னென்ன லெவல் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அப்கமிங்ல நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஓகே, நன்றி, சூப்பர். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடுவோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் ஒரு மாடரேட்டா வந்து கடைசி ஒரு 3 days வந்து பேரிஷா போனாலும் ஃப்ரைடே சிங்கிள் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லாஜிக்ல ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இது சரியான நீங்க வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ யாரதான் வந்து ஒரு 2 வாரத்தோட மார்க்கெட்டை ஒரு சிங்கிள் கேண்டில்ல வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணி நிக்குது. இதுல இருந்து பையர்ஸ் வந்து நிஃப்டியில் வந்து பையிங் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாங்க அப்படிங்கிறது நம்மளால தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ அப்கமிங் டேஸ்லையும் இதோட கண்டினியூஷன் நடந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா 18350 அப்படிங்கிறது பிரேக் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கே நிஃப்டி வந்து ஒரு புது ஐயை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் டெக்னிக்கல் படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த பேட்டர்ன் எப்போ நமக்கு ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா 18350 மேல இது க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இது அல்டிமேட்டா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது டோட்டலா ஃபெயிலியர் ஆயிட்டு அகைன் ஒரு புது பையை வந்து நிஃப்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்களா, இந்த 18350 அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான லெவல் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ்ல. ஸோ இது டீப்பா வந்து அப்கமிங் டேஸ்ல இதை வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பிரேக் அவுட் ஆகும்போது அகைன் ஒரு புது பை எடுக்கிறவங்க தாராளமாக நம்ம பையிங்க வந்து எடுக்கலாம். ஓகே, கடைசி வீக் என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி முதல்ல பார்த்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து நம்ம வந்து மண்டே கொடுத்த லாஸ்ட் சண்டே வந்து யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சேம் லெவல்ஸ் தான். ஸோ கடைசி வீக்கே நான் சொல்லியிருந்தேன் வந்து ஒரு 3 நாள் ட்ரேடிங் செக்ஷன் தான், அதனால வந்து ஜோன் வந்து நமக்கு கம்மியா இருக்கு, ஒரு பெரிய வளர்ட்டை எதிர்பார்க்கலாம், ஷார்ட் ஸ்டாடல் பண்றவங்க பண்ணாதீங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பெரிய ஃபால். நம்மளோட செல் ஜோன் வந்து ஒரு 200 பாயிண்ட் டவுன் திரும்ப சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 17800 அங்கிருந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல சரியான அப். ஓகேங்களா, ஸோ இந்த லெவலை பேஸ் பண்ணி நீங்க பை பண்ணிருந்தீங்கன்னா போத் சைடு ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேல மூவ் ஆயிருக்கு. தாராளமா நீங்க இன்டர்டேல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டா இதை வச்சு உங்களால வந்து புக் பண்ணியிருக்க முடியும். அதே சமயத்துல பேங்க் நிஃப்டி எடுத்துப்போம். பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்ல வந்து ஒரு 285 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் காட்டினாலும் நம்மளோட செல்லோட பிரேக் அவுட்ல இருந்து யாராலும் வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து டவுன் பெரிய லெவல்ல இறங்குச்சு. அதே சமயத்துல நம்மளோட மேக்சிமம் செல்லிங்கோட டார்கெட்டை மார்க்கெட்டு தாண்டவே கிடையாது. ஓகேங்களா, பையிங் ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேல 280 பாயிண்ட் கொடுத்த மார்க்கெட்டு செல்லிங் ஒரு 500 கொடுத்துட்டு அகைன் நம்மளோட மேக்சிமம் செல் லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து டர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம லெவலை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸை பிடிச்சிட்டு நம்மளால ரிவர்சல் ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா லெவல்ஸை பேஸ் பண்ணி எப்பவுமே ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா, சூப்பர். ஸோ இந்த வாரத்துக்கான தகவலை பத்தி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்க்கும்போது ஸோ 1 வீக்ல என்ன நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கு அப்படின்னா எம்என்எம், பாரதி ஏர்டெல் இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து 6-7% வந்து நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு பேட் நியூஸ், அதனால யார்தான் வந்து ஒரு 12% வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் முக்கியமா ஒரு 3 ஸ்டாக் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் ஒரு 1 வீக் நம்ம 1 மந்த் எடுத்து பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ், டெக் மகேந்திரா, எல்என்டி, கிராசிம் இவங்களெல்லாம் ஒரு நல்ல ஒரு பையிங் லெவல்லையும் அதே சமயத்துல இண்டஸ்இண்ட் பேங்க்கும் கோல் இந்தியாவும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்லயும் வந்து நம்மளால வந்து 1 மந்தோட டேட்டா வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து நம்ம அப்கமிங் வீக்குக்கான டிவிடெண்டை வந்து பார்த்தலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரியை தவிர வேற எதுலையும் வந்து ஒரு பெரிய ஒரு டிவிடெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அப்கமிங் மண்டே டு ஃப்ரைடே வந்து ஒரு மேஜரான ஈவெண்ட் எதுவுமே கிடையாது ஸ்டாக்ல. அதாவது ரிசல்ட் பேஸ்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால இப்போ அப்கமிங் 1 வீக் மார்க்கெட் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளா மூவ் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க ஆஃப் ஸ்டார் போகலாம். ஆஃப் ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபால்ட்டாவே இது ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ எல்லாருக்குமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கும். பெய்டு இது தேவை கிடையாது நமக்கு. ஓகேங்களா, ஸோ
அப்கமிங் 18th நவம்பரை பார்க்கும்போது, ஸோ இங்க எங்க அதிகமா வந்து டெவலப் ஆயிருக்குன்னா 18,000ஓட புட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து கால் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. கால் அண்ட் புட் போத். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது கால் சைடுல வந்து ஏறத்தாழ வந்து 15,500 வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க. கீழே வந்து பிஇ சைடுல 18ஐயும் கால் சைடுல 18,500ஐயும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல செல் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா கடைசி ஒரு 1 வீக்குக்கு 18 to 18,500 தான் இந்த கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி வந்து மேக்சிமம் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அதே சமயத்தில் நவம்பரோட மந்த் அண்டோட எக்ஸ்பைரி எடுத்துக்குவோம். மந்த் அண்ட் எக்ஸ்பைரி எடுக்கும்போதும் 18,000ஓட புட்டும் 18,500ஓட காலும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல செல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட மந்த்லி இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணாலும் 18 to 18,500 தான் வந்து பார்க்க முடியுது. ஒன்ஸ் 18,500 அப்புறம் நமக்கு வந்து 19 தான் இருக்கு. ஸோ இந்த வீக் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இதுல வந்து நம்மளால தெளிவா பார்க்க முடியுது அப்படிங்கிறது இது ஒரு அடையாளமாவே நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதே சமயத்துல ஸ்டாக்ஸை பார்க்குறோம். ஏன்னா மேஜரா நிஃப்டியில கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கை வச்சுதான் நெக்ஸ்ட் வீக் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வழக்கம் போல எல்லா வாரமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்துஸ்தான் யூனிலிவர் ஃபர்ஸ்ட். இந்துஸ்தான் யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான லெவல் தான் கரண்ட் வீக். ஸோ இது ஆல்ரெடி ஒரு ஷோல்டரும் ஒரு ஹெட்டும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட புது பை எங்க எதிர்பார்க்கலாம்னா 2533க்கு மேலதான் நம்ம ஒரு புது பையை வந்து இந்துஸ்தான் யூனிலிவர்ல நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். இன்கேஸ் 2300 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து இது வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்கமிங் வீக்கும் நம்ம வெயிட் பண்ணி இந்துஸ்தான் யூனிலிவர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டாக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு புல் ரேலிக்கு அப்புறம் நல்ல ஒரு புல் ரன் நல்லாவே நடந்திருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ண டேட்ல இருந்து ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா 413 இந்த 400 இருந்து 413 இதுதான் வந்து பையிங் லெவல். ஸோ இந்த ஜோன்ல இருந்து நல்லாவே மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்கு. அப்கமிங் டேஸ்ல என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு ஃபுப் எடுத்துக்கிறோம். நீங்க வந்து அதிகபட்சமா 471 to 455 இந்த ஜோன்ல வந்து நான் வந்து பை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து அகைன் பிரீச் ஆகிற வரைக்கும் ஸோ வெயிட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஐ கட் ஆகும் போது பை பண்ணலாம், ஐ கட் ஆகும் போது பை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டேட் பேங்க்ல சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு கன்சல்டேஷன் மோட் வந்திருக்கு. அகைன் 540 தாண்டும் போது நீங்க பை பண்ணலாம், அல்லது 455 இருந்து 471க்குள்ள மார்க்கெட் வந்து ரொட்டேட் திரும்பும் போது நீங்க அகைன் வந்து பை பண்ணலாம். இந்த ரெண்டு பிரேக் ஈவனுக்கு சென்டர்ல கரண்ட் மார்க்கெட்ல பையிங் ஆர் செல்லிங்கை வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். ஆக்சிஸ் பேங்க்ல நமக்கு கரண்ட் லெவல் என்ன நம்மளால வந்து இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட். லாஸ்ட் வீக் வந்து பார்த்துருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 720 700ல இருந்து ஏறத்தாழ 700 எக்ஸாக்டா சொன்னா 707ல இருந்து 720 வரை பையிங் ஜோன் இருக்கு அப்படின்ட்டு லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா அருமையான சப்போர்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுல இருந்து இப்போ மார்க்கெட் வந்து எங்கேயுமே மூவ் பண்ண முடியாம ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்க்கும்போது நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 731. ஸோ அதுக்கு கீழே போகும்போது 710ல இருந்து 720 நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் ரோல் ஆகுது, மேல புஷ் பண்ணுது, நம்மளோட மார்னிங் ஸ்டார் அல்லது வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் எங்கல்ஃபி அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேமர் கிரியேட் ஆகுது, மார்க்கெட்ல வந்து அங்கிருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கிடைக்குது இன்ட்ராடே லெவல் பிரேக் அவுட்னா நீங்க தாராளமா இந்த லெவல்ல ஆக்சிஸ் பேங்க் பொறுத்தவரைக்கும் நீங்க பையிங் போகலாம். இன்கேஸ் 710 700 பிரேக் அவுட் வரைக்கும் மார்க்கெட் கீழே போகுதுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. செல்லிங் யாரும் பண்ண வேண்டாம், மார்க்கெட் ஓவரால புல்லிஷ்ல இருக்குங்கிறதுனால. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே வந்து 3399 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடம் பையிங் லெவல்னு சொல்லியிருந்தோம். ஷார்ப்பா மார்க்கெட் அங்கிருந்து தான் ஏறத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.42% 150 பாயிண்ட் அப் ஆயிருக்கு. திரும்பவும் சேம் லெவல் தான் உங்களோட பையோட லெவல்ஸ். இங்க இருந்து நெக்ஸ்டோட டார்கெட் நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஆகி தான் ஏறத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேம்ல ப்ரீவியஸா கிடைச்சக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 3756 இது மேல அகைன்ஸ்ட் அங்க க்ளோஸ் வைக்கும் போது தாராளமா உங்களுக்கு 3980 அப்படிங்கிறது தாராளமா மார்க்கெட் ரீச் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்றவங்க ஆவரேஜ் பண்றவங்க நீங்க பண்ணலாம், வேற எங்கேயும் பை பண்ணாம இருக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது விப்ரோன்னு எடுத்துக்கும் போது லாஸ்ட் வீக் நான் கொடுத்திருந்தேன்
மார்க்கெட்டோட சப்போர்ட் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரியாக்ட் ஆகி மார்க்கெட் போயிருக்கு. ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் ஆல்ரெடி 4% அப்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அகைன் இங்க ஒரு சூப்பரான ஒரு 660ல வந்து அருமையான ஒரு கிரீன் கலர் க்ளோஸ் வச்சிருக்கு. அகைன் இங்கிருந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் சொல்லப்படக்கூடிய 699 அதாவது 700 நியர்பை. ஸோ இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ விப்ரோ வந்து பைல இருக்கு. ஸோ கரண்ட் மார்க்கெட்ல இருந்து மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடேவோட ஐ கட் ஆகும்போது நீங்க 700 வரை தாராளமா நீங்க வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதா விப்ரோவோட வியூ. அதுக்கடுத்து பார்க்கும்போது வந்து ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க்ல இது லாஸ்ட் வீக் நான் கொடுத்துருந்தேன். ஸோ வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் வந்துச்சுன்னா மட்டும் சப்போர்ட் லெவல்ல 734ல மட்டும் பை பண்ணுங்க. வேற எங்கேயும் பை பண்ணாதுன்னு சொல்லி நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். சேம் தான் 734 வர வர நீங்க ஐசிஐசிஐ பேங்க்ல வெயிட் பண்ணலாம். வேற எங்கேயும் அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதுக்கடுத்து HDFC பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஹிஸ்டாரிக்கல் ஐ வந்து கரண்ட் வீக்ல வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணிக்குது. ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் ப்ரெஷரை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புது ஹிஸ்டாரிக்கல் ஐ கிரியேட் ஆயிருக்கு கரண்ட் மார்க்கெட்ல. ஸோ இந்த ஏரியா. ஸோ கரண்ட்ல வந்து நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 3000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு. HDFCயை பொறுத்த வரைக்கும் அகைன் 3000க்கு மேல நமக்கு மண்டே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுதுன்னா அகைன் ஒரு கிளியரான ஒரு புல் ரன் வந்து நம்ம HDFCல எதிர்பார்க்கலாம். ஸோ HDFC 3000 கட் பண்ணும்போது இன்ட்ராடே லெவலில் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்டாவது க்ளோஸ் வைக்கும் போது தாராளமாக நீங்கள் வந்து HDFCல பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்க்கும்போது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0.62 ஓகேங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் நம்ம கொடுத்துருந்த டார்கெட்ல இருந்து ப்ரீவியஸ் ஐல இருந்து ஏறத்தால மார்க்கெட் இங்க வந்துச்சுன்னா சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்க பை பண்ணலாம்னு சொல்லி நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். பையோட லெவல் ப்ரீவியஸோட ஹிஸ்டாரிக்கல் ஐ இதுதான் ஸ்ட்ராங்கா வந்து ப்ரீவியஸ் மந்த் கிரியேட் பண்ணது. அங்கிருந்து இப்போ என்ன மார்க்கெட் பண்ணியிருக்கு அப்படின்னா அங்கிருந்து ஷார்ப்பா வந்து ரோல் ஆயிருக்கு. நம்ம கொடுத்த பை லெவல்ல இருந்து ஏறத்தால மார்க்கெட் ஆல்ரெடி 4%க்கு மேல நியர் 5% வந்து ஆல்ரெடி பூம் ஆயிடுச்சு. 118 பாயிண்ட் அங்கிருந்து மேல போயிருக்கு. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் பை மோட்ல தான் இருக்கு. உங்களுக்கு கரண்டோட ஃப்ரைடேவோட ஐ கட் ஆகும்போது 2751 அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து ஈஸியா வந்து டச் பண்ணும். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்மளோட எல்லா டார்கெட்டும் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் வேவ்ல மார்க்கெட் இறங்கி இருக்கு. ஸோ இதுல உங்களோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸா வந்தக்கூடிய வீக்லி சப்போர்ட் தான். ஏறத்தாழ 1530 தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட். இங்கிருந்து மார்க்கெட் வந்து அகைன் மார்க்கெட் ரிட்டர்ன் திரும்பும் போது மட்டும் ரிவர்ஸ் ஆகும்போது மட்டும் நீங்க இதுதான் பையோட ஜோனு, பையோட சப்போர்ட் ஏரியா. இங்கிருந்து மார்க்கெட் ரொட்டேட் ஆகும்போது மட்டும் பை பண்ணுங்க. இன்கேஸ் 1530 க்ளோஸ் கீழே வச்சு மார்க்கெட் பேரிஸ் ஆகுதுன்னா செல்லர்ஸ் யாரும் செல் பண்ண வேணாம். மார்க்கெட்டோட ப்ரெஷர் வந்து பை சைடு இருக்கிறதுனால செல்லிங்கை வந்து இந்த ஸ்டாக்ல அவாய்ட் பண்ணிட்டு 1530ல பையிங் சான்ஸ் கிடைக்கும் போது நீங்க பையிங் ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது கோடக் பேங்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா வரக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஐ இதுதான் ப்ரீவியஸா நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ஐயா கிடைச்சது. ஏதாவது கரெக்டா அதே இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நான் இங்க வந்து லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். ஸோ 204950 அந்த ரேஞ்சில் 2050ல நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். பையிங் சப்போர்ட் ஜோனை இங்க எதிர்பாருங்க அப்படின்ட்டு. அதே சமயத்தில் மார்க்கெட் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து வச்சிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே இங்கிருந்து மார்க்கெட் டர்ன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டா நீங்க என்ன எதிர்பார்க்கலாம்னா ப்ரீவியஸ் ஐ 2126 அப்படிங்கிற நெக்ஸ்ட் டார்கெட்டும் 2182 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டும் 2253 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டும் தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து இன்ஃபியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி வந்து லாஸ்ட் ஃப்ரைடே சப்போர்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இன்ஃபி தான் சொல்லலாம். இந்த கேண்டிலோட சைஸையும் நிஃப்டியோட கேண்டிலோட சைஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நிஃப்டியை ஃப்ரைடே மூவ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் பையிங் சைட்ல இன்ஃபி தான். ஸோ இது ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வச்சிருக்கு. நான் லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக் அண்ட் ப்ரீவியஸ் வீக்னா 16669ல மார்க்கெட் இங்க 1669ல மார்க்கெட் திரும்பவும் கண்டிப்பா வந்து 1788ல மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட்மெண்ட் சான்சஸ் இருக்கு. இங்க எக்ஸிட் ஆயிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இட்ஸ் நியர் டு எக்ஸிட் அப்படின்னா நான் இன்ஃபியை சொல்லுவேன். ஸோ இன்ஃபியில தாராளமாக எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1788 கரண்ட் மார்க்கெட்ல இருந்து ஒரு 8 பாயிண்ட் தான் மேல இருக்கு. இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிடுங்க. ஏன்னா இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் லாஸ்ட் 2 வாரமா சொல்லிட்டு இருக்கேன். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ பிரேக் அவுட் எப்போ இது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா 1848க்கு மேல இது க்ளோஸ் வச்சா மட்டுமே இது ஃபெயிலியர். இன்கேஸ் வந்து 1788ல இருந்து மேலே இவ்வளவு தூரம் போயிட்டு இங்கிருந்து ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஓகேங்களா? இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 1848க்கு மேல க்ளோஸ் வச்சது அப்படின்னா இது பியூரா பை சைட்ல போயிடும். அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் மார்க்கெட்ல நீங்க ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இதை ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்ஃபியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. யாரும் வந்து அவசரப்பட்டு நீங்க ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஓகே, சூப்பர். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா 11 ஸ்டாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பை சைட்ல இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஃப்ரைடே வந்து மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு வந்து மூவ் ஆச்சு. அதனால அதே சமயத்துல நெக்ஸ்ட் வீக்கோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவலுக்கு வந்து இப்போ கரண்ட்ல மூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு மண்டே டு ஃப்ரைடே என்ன லெவல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிஃப்டி அப்படிங்கிறது ஸோ அப்கமிங் 1 வீக்ல நாம லாஸ்ட் ஃப்ரைடேவும் நம்ம வந்து எதிர்பார்த்தோம்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கொடுத்து இருந்தது. நல்ல ஒரு பையிங் மொமெண்டம்ல நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்கமிங் வீக்கு கண்டிப்பாக நிஃப்டி வந்து 18,000 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் போயிருக்கு. அதனால இது அப்கமிங் வீக்ல கண்டிப்பாக 18,000 அப்படிங்கிற ஒரு பெரிய சப்போர்ட்டா வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 17,925ல இருந்து 18,000 சொல்லக்கூடிய இந்த ஜோன் அப்படிங்கிறது கண்டிப்பா கரண்ட் வீக்கோட பையோட ஜோன். நீங்க எங்க வந்து செல்லிங் பண்ணலாம் அல்லது எங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம்னா 18,200ல மார்க்கெட்ல நீங்க எக்ஸிட் ஆகிடலாம். புது பையர் எங்க பை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18,300க்கு மேல க்ளோஸ் வச்சா மட்டும் 18,450 வரை நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங்கோட பையோட லெவல்ஸ். நிஃப்டி ஓகே பை சைட்ல இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல ஒரு பியரிஷ் மொமெண்டம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. லாஸ்ட் 1 டே மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான புல்லிஷ். ஏன்னா நிஃப்டி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்ததுனால மீதிபடி லாஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு பியரிஷ் மொமெண்டம் பார்க்க முடிஞ்சது. 40,000 இப்போ வர வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 40,000 விட்டு மார்க்கெட் வந்து வெளியே வரல. இது இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் 40,000 அப்படிங்கிறது. ஏன்னா அது சென்டிமெண்ட் லெவல் கூட 40,000ங்கிறது ஸ்ட்ராங்கா தான் இப்போ வரை நிக்குது. கரண்ட் வீக்கோட அதிகபட்சம் போச்சுன்னா 40,000 போகும், அவ்வளவுதான். அதுக்கு மேல போறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. கரண்ட் வீக்குள்ள 40,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா தான் இருக்க போகுது. அதே சமயத்துல நான் எங்க பை பண்ணலாம் நீங்க கேட்டீங்கன்னா 38,400 அதாவது கரண்ட் மார்க்கெட்ல இருந்து ஏறத்தாழ 300 பாயிண்ட் கீழே தான். ஓகேங்களா? ஸோ 38,400 இருந்து 38 இந்த 400 பாயிண்ட் அப்படிங்கிறது கரண்ட் வீக்கோட பையோட ஜோன். என்ன பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி கரண்ட் வீக்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால 3900ல இருந்து ஓகேங்களா 3900 இந்த ஏரியாவை நம்ம செல்லோட ஜோனா கன்சிடர் பண்ணிக்கலாம். 3900ல இருந்து 39,500 வரை இந்த 400 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பீரிஷ் மூமெண்டம் நம்ம இங்க எதிர்பார்க்க முடியும். 39,500க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வைக்கும் போது தான் 40,000 வரை நம்ம டார்கெட்டை எதிர்பார்க்க முடியும். அது வரை மார்க்கெட் இந்த ஏரியாவில் கண்டிப்பா தடுமாறும். அதனால 3900ல இருந்து 39,500 வரை கண்டிப்பா மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்ட் வீக்ல கிரியேட் ஆகும். அதனால இந்த லெவல்ல ட்ரேட் பண்றவங்க வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. கரண்ட் வீக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிஃப்டி பைலையும் பேங்க் நிஃப்டி வந்து செல் சைட்லயும் இருக்கு. ஸோ ரெண்டுமே கான்ட்ரவர்சியா இருக்கிறதுனால பெர்ஃபெக்டா லெவல்ல மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. லெவல் இல்லாம எல்லா இடத்துலயும் ட்ரேட் பண்ணதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு அல்லது ஒரு ப்ராப்பரா ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எடுத்து நீங்க இந்த கரண்ட் வீக்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நிஃப்டி பைலையும் பேங்க் நிஃப்டி செல்லிலையும் இருக்கிறதுனால கரண்ட் வீக்ல மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படினாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கரண்ட் வீக்ல ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ண வேண்டாம். செல்லர்ஸும் ட்ரை பண்ண வேண்டாம். செல்லிங் யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நிஃப்டியில பை பண்ணுங்க. வெயிட் பண்ணி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியில வந்து நீங்க செல்லிங் ட்ரை பண்ணுங்க. புது ஒரு வீடியோவில் அடுத்து ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.